இன்றைக்கி வீடியோவில் சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். ஸோ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் அளவு சத்து மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெல்லத்தை எடுத்து அதை பொடியாக நசுக்கிட்டு அதையுமே கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சத்து மாவு மிக்ஸை அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மாவு வேக வேக கெட்டியாயிடும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான சத்து மாவு கஞ்சி ரெடி. இந்த சத்து மாவு நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்க சத்து மாவு யூஸ் பண்ணி கூட செஞ்சு பார்க்கலாம். சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சொல்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.